யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 25 வயது இளைஞர் ஒருவர் கட்டாயமாக ரஷ்ய இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா விண்ணப்பத்தினூடாக பிரான்ஸ் நாட்டுக்கு சென்ற வேளையில் கோமஸ் அதிஸ்ராஜா மிதுசன் என்ற இந்த இளைஞர் இவ்வாறு இராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் குடும்பத்தினர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர். இதேவேளை மேலும் ஒரு இளைஞரும் இவ்வாறு சென்று சிக்கியுள்ளதாக குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். எனது மகன் பகீரதன், இந்த பேர் பவானி. எனது மகன் வெளிநாடு செல்றேன்னு சொல்லி, அதாவது எங்கட கரவெட்டியில எங்கட ஊர்ல ஒரு சொந்தக்கார அண்ணா அவர் வந்து பெல்ஜியத்துல இருக்கிறார். அவர்கிட்ட பேர் வந்து ரத்தினசிங்கம், தனபாலசிங்கம் ரத்தினசிங்கம். அவர் தான் எங்களோட கதைச்சு இப்படி தான் பெல்ஜியத்துக்கு எடுத்து விடுறேன், இத்தாலி மூலம் எடுக்கிறேன்னு சொல்லித்தான் சொன்னவர். தான் பெல்ஜியத்துக்கு அவர் எடுத்து விடுறேன்னு சொல்லி என்ன காசு எல்லாம் போட சொல்லி சொன்னவர். அப்ப தம்பி 21ஆம் தேதி 9ஆம் மாசம் 2024 ஃப்ளைட்ல நம்ம விட்டு வந்தோம்னா தம்பி ரைசியா போயிட்டார். அடுத்த நாள் ரைசியா இறங்கிட்டு எனக்கு கோல் அடிச்சு சொன்னார், இப்படி கொண்டே அம்மா ஒரு ரூம்ல எங்களை விட்டு கிடக்குன்னு சொல்லி. அந்த ரூம்ல ஒரு கிழமையா நின்றவர். அதுக்கு பிறகு சேர்ந்து ஒரு கிழமைக்கு பிறகு ரூமுக்கு கொண்டு போறதுக்கு முதல் தம்பிய அங்க ரைசியா ஏர்போர்ட்ல ஒரு ஆர்மி கமாண்டரை விட்டு கூட்டிட்டு போக சொல்லியிருக்கேன். அப்ப ஆர்மி கமாண்டர்னா தம்பியை வந்து கூட்டிட்டு போடணும். அப்ப அவர் ஏஜென்ட் சொல்லி இருக்கிறார், நீ பயப்பட தேவையில்லை, அவரோட அவர் கூட்டி கொண்டு வந்துதான் எங்கள்கிட்ட இங்கால சரி வரேன்னு சொல்லி. இப்போ சரி என்று சொல்லி பிள்ளை போமென்னு சொல்லி ஒரு கிழமையா அங்க ரூம்ல நிக்க பேருந்து. அடுத்த நாள் ஒரு கிழமைக்கு பிறகு அடுத்த நாள் கொண்டே ஆமி பயிற்சி கொடுக்குற இடத்துல ஆமி முகாமில் விட்டுருக்கிறோம். அவைக்கு எங்க நிக்கிறோம், ஏது நிக்கிறோம் ஒன்றுமே தெரியாது. அங்கத்தே மொழி ரஷ்யா மொழியும் தெரியாது பிள்ளைக்கு. அப்ப எனக்கு எடுத்து சொல்லிச்சது, இப்படி அம்மா எங்களை கொண்டு வந்து ஒரு பயிற்சி முகாமில் விட்டுருக்கிறார். அப்பேக்குலதான் சொன்னவர் 3 தம்பியாக்கள் ஒரு அண்ணாவும் ஒரு தம்பியும் நிக்கணும், யாழ்ப்பாணத்தாக்கள் தான் அம்மா இப்படி எங்களை பயிற்சி எடுக்க சொல்லி இருக்கணும்னு சொல்ல தான் எடுத்து கோல் பண்ணி அவைக்கு எங்கட சொந்தக்கார அண்ணாக்குன்னு கேட்டு ஏஜென்டோட கதைக்கா அப்ப அவர் சொன்னவராம், நீ பிரச்சனை இல்லை பயம் இல்லை, நீ பயிற்சி எடுத்தாதான் ஆமி ஐசி தருவாங்க, அந்த ஐசியோட தான் கொண்டு வந்து நின்றுட்டு தருவாங்க என்று சொல்லி சொன்னவர். அப்ப பிள்ளை சரின்னு சொல்லி இவங்க சொல்ல அப்ப நானும் கேட்க அதை சொல்லிக்கணும், பிரச்சனை இல்லையான்னு சொல்லி பிள்ளை பயிற்சிக்கு போயிருக்கு. அப்போ பயிற்சி எடுக்க மாணவர்களுக்கு சொன்னது, அவங்களுக்கு கஷ்டமா இருக்குது, எல்லாத்தையும் டிரைவ்ல நீங்க தந்திருக்கீங்க, தூக்கி கொண்டு போய் நாங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு என்ன பிள்ளை சொல்லி அழுதவர். அப்பதான் நம்ம இப்படி வந்துட்டேன், கஷ்டப்பட்டு போத்தானே, எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலையும் கஷ்டம். எனக்கு வந்து ஒரே ஒரு மகன் தான், ஹஸ்பண்டும் இல்லை. அவர் தான் என்ன வச்சு பார்த்தது, எங்களோட பொருளாதார சூழ்நிலையை கருத்துல கொண்டுதான் இப்படி போனவர், வெளிநாடு போறதுக்குன்னு சொல்லி போனவர். எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லை. அப்ப அவருக்கு வந்து வெளிப்பு வாரது. அப்ப போன இடத்துலதான் இப்படி பயிற்சி எடுத்து முடிய அளவு பயிற்சி எடுத்து முடிய சொல்லிச்சு, நம்ம உங்களை இன்றைக்கு கொண்டு வந்து உங்களோட கையில தருவினம்னு சொன்ன. அப்புறம் பிள்ளைகளை ஏத்தி கொண்டு போயிருக்கணும். ஏத்தி கொண்டு போன கையோட பிள்ளைகளை கொண்டு அங்கே ஒரு கேம்ப்ல விட்டுருக்கணும். அப்ப அந்த கேம்ப்ல விடைக்க இந்த பிள்ளை கடைசியா ஒரு 3 வாய்ஸ் மெசேஜ் போட்டவர் எனக்கு, அம்மா உங்களை கொண்டு வந்து மாட்டி விட்டுட்டாங்களம்மா, சொன்னானாம் ஐசி தருவாங்க, நீங்கள் அதுல ஒரு ஸ்லிப் தருவாங்க, சைன் வையுங்க ஐசி தாரதுக்குன்னு சொல்ல. பிள்ளைகளும் சைன் வச்சிருந்தா பிள்ளைகளுக்கு அங்கத்தை மொழி தெரியாது. அப்ப சைன் வச்ச முடிய பேருந்து சொன்னாங்களாம், கேம்புக்கு எடுத்துட்டு சொன்னானாம், நாங்கள் உங்களை அங்கால கொண்டு போறோம் சொன்னதான்னு சொல்லி. அப்ப 3 மெசேஜ் எனக்கு போட்டுச்சுது. அதுல ஒரு மெசேஜ் போட்டேன், அம்மா கொண்டு வந்து எங்களை மாட்டி போட்டாங்களே, எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியலையே அம்மா, அவங்க ஒரு வருஷத்துக்கு சொல்லி எங்களை இதுக்குள்ள மாட்டிட்டாங்களே, என்னால இதுக்குள்ள மீண்டு வரவே இயலாதம்மா, ஒரு வருஷத்துக்கு நான் உயிரோட இருந்தா உங்களுக்காக நான் தேடி வருவேன் அம்மா உங்கள்கிட்ட என்று சொல்லி என்ன பிள்ளை அழுது 3 மெசேஜ் போட்டேன். அதுக்கு பிறகு எனக்கு 12 நாளாச்சு. இந்த வரைக்கும் இந்த பிள்ளை எங்க இருக்கிறார், எப்படி இருக்கிறாருன்னு ஒரு தொடர்பும் இல்லை. நானும் ஏஜென்டோட எங்களோட சொந்தக்கார அண்ணனுக்கும் போன் அடிச்சு கேட்பேன், அண்ணா அப்படி எந்த பிள்ளை எங்கன்னு தெரியல, 12 நாளாச்சு, நீங்க கொண்டாந்தாங்க எடுத்து தாங்கோண்டு கேட்க சொல்லுவார். அப்போ நான் கதைச்சிருக்கிறேன், அது கவரேஜ் இல்லாத இடத்துல நிக்கிறார், போன் வாங்கி வச்சுட்டாங்க. அவர் எடுப்பார், போன் எடுப்பார், நான் 2 நாளையால கூட்டி கொண்டு வந்து நான் அங்கால எடுத்துருவேன் இப்படியே சொல்லி ஒவ்வொரு கிழமை என் காலத்தை கடத்தி இன்னைக்கு 12 நாள் ஆச்சு. 12 நாளா எனக்கு எந்த பிள்ளை எங்க இருக்கிறாருன்னு எனக்கு ஒரு இதுவுமே தெரியல. இல்லைதான் ஆமா. 嗯。
விதையும் அவர்தான் வளர்த்தது. இவரும் ஒரே அழுக, எங்க மாமா ஒரே அழுதோண்டே இருக்கு. மகன் போக ஒழிக்கிட்டு எனவே இப்படி அங்க மாட்டிக்கொண்டு நிற்கிறேன். என்னென்ன வாங்கிட்டாரு மாமா உங்களுக்கு? கேஎஃப்சி அதிர்ஷ்ட ராஜா எனது பெயர் கலைச்செல்வி. நாங்கள் இருக்கிற ராஜேந்திரா வீதி, யாழ்ப்பாணம். எனது மகன் அதிர்ஷ்டராஜா மிதுஷன், வயது 25. அவர் 2024 10ஆம் மாதம் 4ஆம் தேதி ஸ்ரீலங்கா எம்பசி ஊடாக ஏர்போர்ட் ஊடாக ரஷ்யாவுக்கு போனவர். விசிட் விசாவில் பிரான்ஸ் என்றதுக்காக ஏஜென்சியிடம் காசு கொடுத்து போனவர். அங்கே போய் ரஷ்யா எம்பசியில் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே ஒரு ஆர்மி கமாண்டர் தான் போய் இவையை பொறுப்படுத்திருக்கிறார். பொறுப்படுத்தி கூட்டிக்கொண்டே ஒரு 4 நாள் வெளியில் வச்சுருந்துட்டு திருப்பி அவர் தன்ட்ட கேம்புக்கு அழைச்சி கொண்டு போயிருக்கிறார். அப்போ நாங்கள் ஏஜென்சியிடம் எடுத்து கேட்டோம், ஏன் இப்படி என்று. அவர் தான் என்னிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்க போகிறார், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லையென்று சொன்னேன். அப்போ அந்த கேம்பிலேருந்து திரும்ப பிள்ளைக்கு மெடிக்கல் எடுத்திருக்கணும், ஆர்மி ஐசி ஒன்று கொடுத்துருக்கணும். அதே அதெல்லாம் கொடுக்குறீங்களேன்னு கேட்க, இதுகள் இருந்தால் தான் எங்களோட பிள்ளையை கொண்டு போய் அங்கால நாங்கள் விட வேணும், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படாதீங்க, அவங்க கேட்குறது எல்லாத்தையும் கொடுங்கோ செய்யுங்கோண்டு. எந்த பிள்ளையோடு சேர்ந்து 6 பிள்ளைகள், அதில் யாழ்ப்பாணத்து பிள்ளைகள் 6 பேர். 6 பேரும் அதில் சொன்னதெல்லாம் செய்திருக்கணும். ஆனால் பிள்ளைகளுக்கு தெரியாது, இப்போ இராணுவத்துக்கு அவங்க சேர்த்து விட போகிறாங்களேன்னு பிள்ளைகளுக்கு அந்த விஷயம் தெரியலை. ஏன்னா மொழி பிரச்சனை, மொழி தெரியாது. அதால் நாங்கள் ஏஜென்சியையும் பிள்ளைகள் கேட்க அவர் சொல்லியிருக்கிறார், அவங்க கேட்குறதெல்லாம் செய்யுங்கோ கொடுங்கோன்னு பிள்ளைகள் செய்திருக்குது. இப்போ பார்த்தா பிள்ளைகளை பேருந்து ட்ரைனிங்குன்னு சொல்லிக்கொண்டு ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்ய ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க, ஆர்மி ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கொடுத்து பிள்ளைகளுக்கு அதில் சம்பள காசும் வந்து விழுந்ததாம், காட்டு ஒன்று கொடுத்து வந்து விழுந்ததாம். அந்த சம்பள காசையும் அதுக்கு உள்ள ஆமிக்காரர் பெரியவர் காட்டை கொண்டு எடுத்துட்டாராம். அதுக்கும் அவ காட்டை கொடுங்கோ, அப்போ அந்த காசை எடுத்துகிட்டு உங்களை கொண்டு வந்து எங்களுக்கு தருவாருன்னு சொல்லியிருக்கிறான் ஏஜென்சி. இப்போ அவன் சொன்னதெல்லாம் இந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரும் செய்திருக்கணும். இப்போ பார்த்தா பிள்ளைகள் என்ற தொடர்பு இல்லாமல் போயிட்டு, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள தொடர்பு அட்டு போய் இன்றைக்கி ஒரு நெல்லியடி அம்மா பகிதரண்டி அம்மாவுக்கு இது 15 நாள் தொடர்பு இல்லை. முல்லைத்தீவை சேர்ந்த பாலச்சந்திரன் அவைக்கு தொடர்பு இல்லை. இப்போ இந்த மகன் தான் இப்போ கடைசி மட்டும் என்னோட ஒரு கிழமையாக தொடர்பில் இருந்தவர். இப்போ அவர்கிட்ட ஃபோன் தொடர்பும் இல்லை. இப்போ ஒரு நேற்று ஒரு ரஷ்ய இராணுவ வீரர்கிட்ட ஃபோனில் இருந்து எனக்கு மெசேஜ் மட்டும் போட்டிருக்கிறார், இங்கே கொஞ்சம் சிக்கலாக நடத்த நிற்கிற நம்ம ஏஜென்சி மேலே நம்பி இனி பிரியோசனம் இல்லை, நீங்கள் எங்கே கொடுக்க வேண்டிய இடமெல்லாம் கொடுத்து எங்களை மீட்க பாருங்கண்டு. இன்றையோட இந்த மகன்கிட்ட தொடர்பும் இல்லை, நேற்றையோட மகன்கிட்ட தொடர்பும் இல்லை. அவன் ஃபோட்டோ ஒன்றுங்களுக்கு அனுப்பியிருக்கணும். அவன் ரஷ்யா மீன் உடுப்பெல்லாம் போட்டு பிள்ளைகளுக்கு உடுப்பெல்லாம் கொடுத்து இப்போ பிள்ளைகளை எல்லையில் கொண்டே விட்டதாகத்தான் நாங்கள் அறிகிறோம். எல்லையில் கொண்டே பிள்ளைகளை விட்டுருக்கு. அதால் இப்போ எங்களோட பிள்ளைகள் ஆமிக்கண்டு போகலை. அவன் போனது வெளிநாடு போக முகவரோடத்தான் போனவன். இந்த முகவருக்கும் அங்கே உள்ள ஆமி பெரியவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். அதனால் வறுமை நிமித்தம்தான் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு விட்டது, கஷ்டத்தின் நிமித்தம்தான் அனுப்பினது. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நாங்கள் யாரும் எதிர்பார்க்கல. எனவே இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு உரிய உதவியை ஜனாதிபதி ஐயா அவர்களும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடம் இதை நாங்கள் சொல்கிறோம். ஏனென்றா நாங்கள் இதை வெளிக்கொண்டு வந்தது என்னென்னா, எங்களை இதை போல் இன்னும் பிள்ளைகள் போய் வேறு தாய்மாட்ட பிள்ளைகளும் போய் அப்படி அங்கே ஏமாறக்கூடாதுன்றதுக்காகத்தான் இதை நாங்கள் ஒரு விழிப்புணர்வாக நாங்கள் இதை கொடுக்குறோம். இப்போ எங்களோட பிள்ளைகளை நீங்கள் மீட்டு தருவோம்னு நம்புகிறோம். பிள்ளைகள தொடர்பும் இல்லாமல் போயிட்டுது. இப்போ ஃபோனெல்லாம் பிள்ளைகள்கிட்ட வாங்கிட்டாங்க, பிள்ளைகளை கொண்டே இப்போ எல்லையில் விட்டுருக்கு. ஒரு ஆள் பாலச்சந்திரன் முல்லைத்தீவை சேர்ந்தவர், இன்னொரு பிள்ளை பகீதரன் நெல்லியடியை சேர்ந்தவர். நடுவில் நிற்கிறவர் தான் என் மகன் மிதுஷர். மற்ற பிள்ளைகளோட படங்கள் அவைக்கு கிடைக்கலையே அனுப்புறதுக்கு. நிறைய வேறு இடங்களில் கொண்ட எல்லையில் விட்டுட்டாங்க அடிபாட்டுக்கு. அப்போ அந்த பிள்ளைகளோட படங்கள் கிடைக்கல. இவை 3 பேரோட படமும் தான் இப்போ தச்சமயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு.